ஓம் சாந்தி 17/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையினோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவானுடைய மகா வாக்கியத்தை நம்ம மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்போ சரீரத்தை பார்த்து பார்த்து தான் எல்லாரையும் சரீரம் நினச்சிட்டோம், நம்மளும் இந்த சரீரம் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம நிறைய சரீரம் எடுத்து இந்த கடைசி சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா. அப்ப ஆத்மாவை பாருங்க. நம்ம ஆத்மா தான், மற்றவங்களையும் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாருங்க. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு மற்றவங்களையும் ஆத்மான்ட்டு புரிஞ்சு பேசுங்க. அப்பதான் தவறு நடக்காதுன்றாரு. அந்த பயிற்சியை பண்ண சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கணும். அப்பதான் நம்ம மூலமா பாவங்கள் ஏற்படாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்பொழுது வீட்டிற்கு செல்வீர்கள்? நம்ம எப்போ பாபா கூடவே போவோம்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் கேட்குறோம்ல, பாபா எப்போ முடியும், எப்போ நான் அவங்க கூட வர்றதுன்ட்டு. பாபா பதில் சொல்கிறாரு, எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போது தான் செல்ல முடியும். நம்மள எல்லாருமே தூய்மை ஆனாதான். இப்போலாம் நம்மக்கிட்ட எங்கே பாப் சமான் ஆகிற நிலையில இல்லைல்ல. நம்ம பாபாவுக்கு பக்கத்தில் போகிற அளவுக்கு தூய்மையாக இல்லை. எப்போ இந்த தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் செல்ல முடியும். எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அது போல் குழந்தைகளாகிய நீங்கள் கூட தூய்மையாகி விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. போக போக பாருங்களேன், அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நீங்கள் தூய்மையாயிட்டே வருவீங்க. எண்ணம் சொல் செயலில் சுத்தமாக தூய்மையாயிடுவீங்க. எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அது போல் நீங்களும் தூய்மையாயிடுவீங்க. அப்போது தான் மேலே செல்ல முடியும் சொல்லி பாபா சொல்கிறாரு. எப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கிறீங்க. இப்போ மதுபனில் நம்மளாம் பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறோம். ஞான கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ, பாபாவுடைய ஞானம் காலி ஆகிவிடுமோ, பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இப்போ பாபாட்ட நம்ம ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போ நம்ம நிரம்பிடுறோமோ, அவர்கிட்ட இருக்கிற ஞானம்லாம் நம்மக்கிட்ட நம்ம புத்தி நிரம்பி பாபாட்ட இருக்கிற ஞானம்லாம் காலி ஆகிடுதோ அப்போ அவர் அமைதி ஆகிடுவாராம். அப்போ அவர் ஞானம் ஃபுல்லாக சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் பாபா அமைதி ஆகிடுவார். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சொட்டுவது முடிந்து விடுகிறது. அப்புறம் நம்ம எல்லாம் படிப்பு முடிஞ்சிடும். நம்மலாம் எல்லாரும் சேர்ந்து பரந்தாம போயிடுவோம். அப்புறம் அங்கே போய் ஞானம் சொல்வதெல்லாம் முடிஞ்சிடும். அதனால தான் அந்த பக்தி மார்க்கத்தில் சிவன் தலையில் ஒரு சொம்பு வச்சு அப்படியே ஒரு தண்ணி அவர் மேலே சொட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த தண்ணி சொட்டுறது அவர் மேலே கிடையாது, அவருக்கு ஞானம் நம்ம கொடுக்கறது கிடையாது. இந்த நேரத்தில் பாபா நமக்கு ஞானம் சொட்டு சொட்டாக கொடுத்துட்டே இருக்கிறாரு டெய்லி. அதனோட ஞாபகார்த்தமாக தான் சிவன் தலையில் அந்த தண்ணி கோவலையிலேருந்து சொட்டுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அனைத்தையும் ஞானம் முழுவதையும் கொடுத்து விட்ட பிறகு பாபா அமைதிக்கு சென்றுடுவார். பாபா வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவார். குழந்தைகளை ஞானத்தை ஃபுல்லாக கொடுத்து குழந்தைகளை தயார் பண்ணிட்டு அவர் அமைதிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்துக்குவாங்க. அடுத்த கல்பம் அவங்க நடிக்கும் போது சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு கடவுள் சந்தோஷமா போயிடுவார், அமைதியாயிடுவார். ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம். எப்போது சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது ஒரு சிவன்தான் பகவான் அல்லது பரம்பிதா என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே வந்தோடனே நமக்கு எத்தனை கடவுள் இருக்காங்களே, யார் கடவுள்னு ஒரே குழப்பமா இருந்தது. ஆனால் இப்போதான் நமக்கு தெரியுது. சிவபகவானுடைய மகா வாக்கியம் சொல்லும்போது சிவன் கோயிலெல்லாம் பரமாத்மா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அவரை தான் பரம்பொருளை தான் நம்ம லிங்க வடிவத்தில் நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம். அவருக்கு தான் அந்த எந்த ஒரு தேகம் கிடையாது, உருவத்தில் வச்சு நம்ம வழிபடல. ஆனால் அவங்க சிவனும் சங்கரரும் ஒன்றா காமிச்சிட்டாங்க. ஆனால் சங்கரர் வேறு, சிவன் வேறு. சிவலிங்கத்தில் நம்ம பூஜை பண்ணுறது தான் சிவன். எப்போது சிவபகவானுடைய மகா வாக்கியம்ன்ட்டு சொல்லப்படுதோ அப்போது ஒரு சிவன் தான் பகவான் அல்லது பரம்பிதான்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அவரை தான் எல்லாருமே இந்த மற்ற தர்மத்தில் கூட அல்லா, ஜஹோவா அப்படின்ட்டு ஒரே கடவுளை தான் வெவ்வேறு பேரால் அழைக்கிறாங்க. அவரை தான் குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது ஆத்மாக்கள், இப்போ நினைவு செய்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக நம்ம யார், ஆத்மா தான் நம்ம இந்த உடல் இல்லை, நம்மளுடைய அப்பா தான்
கடவுள் அவர் தான் பரம்பிதா பரமாத்மா, அவரும் புள்ளியா இருக்கிறாரு. ஆனா அவர் உடல்ல வந்து நடிக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சதுனால இப்ப நம்ம கரெக்டா பாபாவை நினைவு செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு. படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இப்ப இந்த உலகத்தையே படைச்சவர் யாருன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு படைப்பவர் யாரு, அவரோட படைப்பு என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக வரிசைகரமான முயற்சியின்படி தான் நினைவு செய்வார்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா எல்லாரும் கடவுளை நினைக்கிறது இல்ல. ஏன்னா வரிசை கிரமம்னு இருக்கு பரந்தாமத்துல. அந்த ஃபர்ஸ்ட் சிவபாபா, அதுக்கப்புறம் அப்படியே லட்சுமி நாராயண் லட்சுமி நாராயண் ஒரு 8 லட்சுமி நாராயண், அதுக்கப்புறம் 100, அதுக்கு அந்த மாதிரி வரிசை கிரமம் இருக்குது. அந்த கல்பவருட்ச மரமே வரிசையா தான் வருது. அதனால கடவுள் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள ரொம்ப அதிகமா நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கீழே கீழே வர்றவங்களாம் அந்த அளவுக்கு நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் வரிசை கிரமமா தான் என்ன நினைவு செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் ஒரே மாதிரியாக நினைவு செய்ய மாட்டார்கள், ஏன்னா இது வரிசை கிரமம். அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றாரு. இது மிகவும் சூட்சமான விஷயமாகும். இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன் நமக்கு ஞானம் புரியுற மாதிரி மத்தவங்க புரிய மாட்டுது? ஏன் நம்ம கடவுளை ரொம்ப உருகி உருகி பக்தி பண்றோம், உருகி உருகி நினைக்கிறோம், மத்தவங்க ஏன் நினைக்க மாட்டேறாங்கன்னா பாபா சொல்றாரு அது வந்து சூட்சமமான விஷயம், இது வரிசை கிரமம். பதவிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதில் நேரம் பிடிக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் உடனே நம்பிட மாட்டாங்க இல்லையா? இப்ப கடைக்கு போறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா உடனே வாங்க மாட்டாங்க. அதனால தட்டி பார்த்து கரெக்டா நல்லதா கெட்டதான்னு பார்த்தா வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஞானத்தை வந்து சொன்ன உடனே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு மற்றவர்களே ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குறதுல தான் நேரம் பிடிக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அதனால தான் இங்க நேரம் பிடிக்குது. அந்த நிலையை வந்து உருவாகல, ஆத்மான்னு புரிஞ்சிக்கல, மற்றவர்களே ஆத்மான்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை வரல இன்னும். அதனால அதை அதை உருவாக்குறதுல நேரம் பிடிக்குது சொல்லி சொல்றாரு. அந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவதில்லை. ஆனா வெளியில உள்ள மக்களுக்கு எதுவுமே தெரியல. எதுவும் தெரியாத காரணத்தினால கடவுள் எங்க இருக்கிறாரு, சர்வவியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. குழந்தைகளாகிய நீங்க தான் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால பாபா நமக்கு வந்து சொல்றாரு. யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா சொல்லி கொடுக்குறாரு. பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். இப்ப நம்ம எல்லாரும் கடவுள் நினைக்கிறோம், அப்படி வேற யாருமே நினைவு செய்ய முடியாது. இந்த மாதிரி பாபாவை யாரும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்ய முடியாது. உங்களை மாதிரி யாரும் கரெக்டா அவர் புள்ளியா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு நினைவு செய்யறது இல்லை. பக்தி மார்க்கத்துல வெவ்வேறு உருவத்தை தான் கடவுள் நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா பரம்பொருளா நினைச்சுதான் கும்பிடுறாங்க. ஆனா அவங்க உருவத்துல இப்ப கிருஷ்ணர் தான் கடவுள் நினைச்சு வழிபடுறாங்க. அந்த உருவத்துல இருக்கிறவர் கடவுள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கடவுள் நிராகார் பரம்பிதா பரமாத்மா, எல்லா தர்மங்களும் ஏத்துக்கிற கடவுள் ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் படைப்பவர், மற்றவங்க எல்லாமே படைப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைவு செய்யறோம். எந்த ஆத்மாவினுடைய யோகமுமே பாபாவிடம் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எந்த ஆத்மாவுமே உலகத்துல இருக்கிற யாருமே என்ன நினைக்கல, அவங்களோட யோகம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்றீங்க. இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானது மற்றும் நுட்பமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் பாருங்க, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான், அவரை நினைச்சாதான் நம்ம பாவம் போகும். ஆனா இதை புரிஞ்சுக்காதனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா என்ன கேக்குறாங்கன்னா, எங்க இருக்கிறாரு கடவுள்? கடவுளே இல்லை, இயற்கை தான் கடவுள். உங்க கடவுளை எங்க காட்டுங்க கண்ணுல. அதனால நம்பிக்கை இல்லாதனாலதான் நிறைய தவறுகள் செய்யறாங்க. இது கடவுளே வந்து தட்டி கேட்க மாட்டாரு. உலகத்துல என்ன செஞ்சாலும் கரெக்டு தான் அப்படின்ட்டு தான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். அதனாலதான் இன்று வரைக்குமே பாவம் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. இதே இப்ப கடவுள் எப்படி இருக்கிறாரு, நான் யாரு, நான் ஆத்துமா, நான் இந்த உடல் கிடையாது. அது மாதிரி என்னுடைய அப்பா வந்து கடவுள்ன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தவறே செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் நுட்பமான ஆழமான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம ஆத்மா நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து உடல் எடுத்து அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஞானம் தெரியாதனால தான் தவறு பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உங்களை ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, அப்புறமா கடவுளை வந்து பரமாத்மாவை உங்க அப்பாவை நினைவு செய்யுங்க சொல்றாரு. நாம் சகோதர சகோதரர்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். எல்லாரும் ஒரு குடும்பத்தினர் தான், உலகமே நம்ம சகோதரர்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஆக ஆத்மாவை தானே பார்க்கணும்.
இருக்கணும், சரீரத்தை பார்க்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே பிரதர்ன்னு சொல்றீங்க, அப்புறம் அப்ப ஆத்மாவை மட்டும் பாருங்க, ஏன் சரீரத்தை பாக்குறீங்கன்னு சொல்றாரு. இது மிகவும் உயர்ந்த குறிக்கோளாகும். ஆனா நம்ம வந்து ஒருத்தவங்கள சரீரத்தை பார்க்காம ஆத்மாவை பார்த்து பழகி பழகி அவங்க ஆத்மாதான் உணர்ந்து நம்ம பழகுறோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உயர்ந்த குறிக்கோள். அந்த மாதிரி 8 ரத்தினங்கள் தான் அந்த மாதிரி குற்றப்பார்வை இல்லாம இங்க நடிச்சிட்டு போனாங்க. மற்றவங்க எல்லாமே குற்றப்பார்வையோட இருந்து இப்ப தண்டனை அடைஞ்சுதான் போயிருக்கிறாங்க. 8 பேர் தான் உலகத்திலேயே இந்த பார்வையை வச்சு பாஸ் ஆகி போனவங்க. பாபா சொல்றாரு, நிறைய பேர் பாபாவை ஒருபோதும் நினைவே செய்வதில்லை. நிறைய பேர் என்னை நினைக்கிறதே இல்லை, நாள் முழுதும் வேஸ்டா தான் அதை இதை நினைக்கிறாங்களோ கோசம் என்னை நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவில் துருப்படிந்து இருக்கிறது. ஆத்மால பாவம் அதிகமா ஏறி இருக்குது. அதாவது விஷயங்கள் அது இதுன்னு ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கனால கடவுளை நினைக்கவே டைமே இல்லை. ஆத்மாவுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும். இது எல்லாத்துலயும் காட்டிலும் முதல் பாடமே நான் ஆத்மா. இந்த பாடத்தை பக்கா பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் முக்கியமானதுன்றாரு. சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா தான் இப்போது தமோ பிரதானமாக ஆகிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி, ஒரு காலத்துல நல்லா தூய்மையா இருந்த ஆத்மா தான் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே பரந்தாமத்துல வரும்போது நல்ல ஆத்மாக்களை தான் வந்தாங்க. ஆனா எல்லாரையும் பார்த்து பார்த்து இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் ஆத்மாவிற்குள் தான் இருக்கிறது. ஞான கடல் என்பது பரமாத்மா தான். உண்மையிலே ஞானத்துல கடலா இருக்கிறவரு. உலக உலக அறிவு என்ன, அந்த அண்ட சராசரத்துல என்ன நடக்குதுன்ற அறிவு ஞானம் வந்து பரமாத்மாட்ட தான் இருக்குது. அவர் ஞானத்துல கடலா இருக்கிறாரு. நீங்கள் தன்னை ஞான கடல் என்று சொல்ல முடியாது. நம்ம வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் நாட கடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. கடவுளுக்கு தெரியுற எல்லா விஷயம் நமக்கு தெரியாது. அவர் சொல்வாரு என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு, நமக்கு தெரியாது. நாம் பாபாவிடமிருந்து முழுமையான ஞானத்தை பெற வேண்டும் என்று தெரிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பாபாட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆசைப்படுறோம். பாபா தன்னிடம் ஞானத்தை வைத்து கொண்டு என்ன செய்வார்? கடவுளும் அவரும் என்ன பண்ணுவாரு? எல்லா ஞானத்தையும் அவர் வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? குழந்தைகள் தானே கொடுப்பாரு. அழியாத ஞான ரத்தினங்கள் செல்வத்தை குழந்தைகளுக்கு தர வேண்டும் சொல்லி பாபா விரும்புறாரு. குழந்தைகள் வரிசைக்கிரமான முயற்சிப்படிதான் ஞானத்தை எடுக்கிறாங்க. எல்லாருமே இந்த ஞானத்தை ஒன்று போல எடுக்கிறது இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, புரிஞ்சுக்கிறதும் வரிசை கிரமமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலரே வந்து ஒரு பாயிண்ட ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. எல்லா பிகேஸும் ஒரே மாதிரியே ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு அது ஒரு மாதிரி டச் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி டச் ஆகும். அதனால ஞானத்தை எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறதுல வரிசைக்கிரமான முயற்சிப்படிதான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் நிறைய ஞானம் பெறுகின்றார்களோ அவர்கள் தான் நல்ல சேவை செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கு புத்தியில நல்ல நிறைய ஞானம் இருக்குதோ, பாபா கொடுத்த முறையில நல்லா படிக்கிறாங்களோ, ஞானம் நிறைய இருக்குதோ, அவங்க தான் வந்து நல்ல சேவை செய்ய முடியும் சொல்றாரு. பாபாவே ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. அவரும் ஆத்மா தான், நீங்களும் கூட ஆத்மாக்கள் தான். ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் பெற்று விடுகிறீர்கள். எப்படி அந்த கடலை குருவி முழுங்கிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம தான் குருவி. நம்ம ஞான கடலையே முழுங்குறோம். எப்படி அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கிறாரோ அது போல நீங்களும் எப்போதும் தூய்மையானவராகி விடுவீர்கள். இப்ப நம்ம ஞானத்தை ஃபுல்லா முழுங்கிட்டோம், ஞான கடல்கிட்ட இருந்து எல்லா ஞானத்தையும் பெற்றுட்டோம்னா நம்மளும் அவரை மாதிரியே தூய்மை ஆயிடுவோம். எப்பொழுதும் தூய்மையானவரா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானம் இல்லாதனால, அறகுறையா இருக்கனால, தவறுகள் செஞ்சுட்டே இருக்கனால நம்ம கடவுளுக்கு சமானமா ஆக முடியல. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். ஏன்னா நம்ம தவறு பண்ணிட்டே இருக்கிறோம். குற்றப்பார்வையினால நிறைய தவறு செய்யறோம். பாவம் செய்யறதுனால கடவுள் வந்து பாவமே செய்யறது இல்ல. அவரு வந்து என்ன செஞ்சாலும் மேல இருந்து சாட்சி பார்வையாளரை தான் வந்து பாக்குறாரு. யாரையும் வந்து அவர் எதுவுமே அந்த 5 விகாரத்துல போய் மாட்டி யார் மேலேயும் பற்று வைக்கிறது இல்ல. எல்லாரையுமே ஒரே அன்போட, அன்பே சிவம் சொல்றாங்க, எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாரு. ஆனா கர்மா படிதான் நம்ம கஷ்டப்படுறதெல்லாம். அதனால அவருக்கு சமானமா ஆகணும்னா நம்ம வந்து ஃபுல் ஞானம் பெற்றிருக்கணும். அப்போதான் தூய்மையாகி அவரோட போக முடியும். எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் போகுமோ அப்போதுதான் நீங்கள் மேலே செல்ல முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம துடிச்சிட்டு இருக்கிறோம்ல, எப்போதும்டா இந்த பிறவி, இதோட இந்த கடைசி பிறவி இதோட முடிஞ்சிருச்சுன்னா நான் கடவுளோட போயிடணும்ட்டு. ஆனா நீங்க எப்ப தூய்மையற்ற தன்மை முடியுதோ, சிறிதளவு கூட இல்லாம இருக்குதோ, அப்பதான் நம்ம பாபா கூட மேல போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா நினைவு யாத்திரையின் யுக்தியை கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப பாபா வந்து எப்படி அவரை நினைக்கணும்ன்ற யுக்தியை சொல்லி கொடுக்குறாரு. முழு நாளும் நினைவு இருப்பதே இல்லை என்று தெரிஞ்சுக்கின்றார். பாபா பாக்குறாரு மேல இருந்து, யாரும் முழு நாளும் நினைக்கிறதே இல்லை. ஏதோ விக்ரமம் நடந்துட்டே இருக்குது. இங்க இல்லைன்னா சும்மாவாவது ஓடிட்டு இருக்குது, ஆனா பாபாவை நினைக்கிறதே இல்லை. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு
பாபா முன்னால் அமர்ந்து இப்ப புரிய வைக்கின்றார். மற்ற குழந்தைகள்லாம் சென்டர்ல உள்ளவர்கள், முன்னால் அமர்ந்தெல்லாம் முரளி கேட்கறது இல்ல. மதுபன்ல தான் பாபா முன்னாடி உட்காந்து முரளி கேட்கறாங்க. நம்ம வெளியில இருக்கிறவங்கலாம் வந்து சென்ட்ரல் இருக்கிறவங்களாம் முன்னால் அமர்ந்து கேட்கறது இல்ல. முரளியை படிக்கிறாங்க, யாரோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரோ படிக்கிறாங்க, நம்ம கேட்குறோம். இங்கே நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே வந்து மதுபன்ல நம்ம பாபா முன்னாடியே உட்காந்துருக்கோம். கடவுளே வந்து நான் எனக்கு முன்னாடி பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஞானத்தையும் தாரணை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க உங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க, ஞானத்தையும் நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் தாரணை பண்ணுங்கன்றாரு. நாம் பாபா போல முழுமையாக ஞான கடல் ஆக வேண்டும். முழு ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் போது பாபாவுடைய ஞானம் காலியாகிவிடும். பிறகு அவர் அமைதியாகி விடுவார். நம்ம எப்போ இந்த பாபாவுடைய ஞானம் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அவரு காலி ஆயிடுவாரு. நமக்கு வந்து நிரம்பிடும், ஞானம் நிரம்பிடும். அப்புறம் அவர் அமைதியாகி போயிடுவாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாருல, அதனால அவர் அமைதியாயிடுவாரு. அவருக்குள் ஞானம் சொட்டி கொண்டிருக்கும் என்பது கிடையாது. சிவலிங்கம் தலையில வந்து அந்த தண்ணி சொட்டிகிட்டே இருக்கிறத காட்டுறாங்க. உண்மையிலே அவருக்கு ஞானம் சொட்டி கொண்டிருக்கும் கிடையாது. அவர் நமக்கு தான் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. முழு ஞானத்தையும் கொடுத்து விட்ட பிறகு அவருடைய அமைதிக்கான பாகம் ஆரம்பமாகி விடுகிறது. நம்மளை எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு அவர் வானப்பிரஸ்த நிலையில போயிட்டு அமைதியா போயிடுவாரு. அமைதியா பரந்தாமத்துல இருப்பாரு. நீங்கள் அமைதியில் பரந்தாமத்தில் சென்று விட்ட பிறகு ஞானம் இருப்பதே இல்லை. ஆனால் நம்மளும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். இந்த ஞானத்தினோட பார்ட் முடிஞ்ச உடனே நம்மளும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். பரந்தாமத்துல போயிட்ட பிறகு நமக்கு இந்த ஞானம் இருக்கவே இருக்காது. இந்த உடலை விட்டு போன உடனே நம்ம இங்கே உட்காந்து ஞானம் படித்தோம், பாபா நான் அமிர்த வேலை பண்ணோம், பாபாட்ட வந்து நம்ம ஞானம் கேட்டோம், முழு நாளும் நம்ம பாபா நினச்சோம். இந்த பாட்டு, இந்த ரோலு, இந்த உடம்பு எல்லாமே மறந்துடும் ஆத்மாவுக்கு. ஆத்மா அடுத்த பாகம் நடிக்க போயிடும். அதுக்கு முன்னாடி பரந்தாமத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். பரந்தாமத்துக்கு போன பிறகு ஞானமே இருக்காது சொல்லி சொல்றாரு. ஆத்மா சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். எப்பவுமே ஆத்மா வந்து ஒரு உடம்புல நடிச்சிட்டு இருக்கும்போது அது என்ன சம்ஸ்காரம் ஃபாலோ பண்ணுதோ அதே சம்ஸ்காரத்தை தான் அடுத்த உடல் எடுக்கும்போது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட சொல்லுவோம், இந்த பையன் பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், இவன் வந்து எங்க தாத்தா ஞாபகம் வருது, அவர் இப்படிதான் பண்ணுவாரு, அது மாதிரியே இந்த பையன் பண்றான்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆத்மா வந்து ஒரு பிறவில இருந்து மறுபிறவி எடுக்கும் போது அந்த அவங்க என்ன பண்ணாங்களோ அதே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்ப என்னன்னா அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. அதுதான் பாபா வந்து இப்ப நம்மள தேவதை மாதிரி சம்ஸ்காரத்தை உருவாக்குறாரு. அமைதியா இருக்கிறதுக்கு, அன்பா இருக்கிறதுக்கு, தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுக்கு, புன்சிரிப்போட இருக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருங்க, உங்களுடைய கேரக்டர் மாத்துங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. முன்னாடி நம்ம அசுர சம்ஸ்காரம் கத்திக்கிட்டு பஜாரி மாதிரி அப்படிலாம் இருப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்மளை வந்து பாபா எப்படி மாத்துறாரு பாருங்க. நம்மளை வந்து தெய்வீக சம்ஸ்காரமா நம்மளுடைய சம்ஸ்காரத்தை மாத்திட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம போக போறது சொர்க்கம். அங்க போய் தேவதைகள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பர்சனாலிட்டி சூப்பரா இருக்கும். அவங்க பாக்குறதுக்கே புன்சிரிப்பா அழகா இருப்பாங்க. அதோட நடந்து கொள்றது வந்து ஞானம் நிறைந்த, அப்படியே ஆத்மான்ற ஞானம் நிறைந்திருப்பாங்க. பற்று எதுவுமே அந்த ஆசைகள்லாம் இருக்காது அவங்களுக்கு. 5 விகாரம் எதுவுமே இருக்காது. நிர்விகாரி, அஹிம்சா, பரமோ தர்மம், 5 விகாரங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. மற்றபடி எல்லார்கிட்டையும் அன்பா அமைதியா சந்தோஷமா சுகமா வாழ்வாங்க. அந்த சம்ஸ்காரத்தை இங்கே பாபா நமக்கு நிரப்புறாரு. அதுக்காக தான் இப்ப பாடம் எடுக்கிறாரு. நமக்கு வந்து டீச்சரா இருந்து பாடம் எடுத்து நம்ம சம்ஸ்காரத்தை மாத்துறாரு. நாள் முழுதும் அவரை நினைக்கும் போது நமக்கு அந்த முகம் அந்த மாதிரி மாறிடுது. கடவுளை நினைக்கும் போது பாருங்க, முகம் அப்படியே சிரிச்ச முகமா இருக்கும், அப்படியே புன்சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவரை நினைச்சாதான் நமக்கு இனிமையே வருது. மற்ற ஏதோ ஒரு தேகதாரியை நினைச்சாலே முகமே மாறும். நமக்கு நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். அப்ப பாபாவை நினைங்க, அதுக்கு தான் சொல்றாரு என்ன நினைங்க. நம்மள அவரை நினைக்க நினைக்க நம்ம முகம் எப்படி இருக்கும், புன்சிரிப்பா இருக்கும். நாள் முழுதும் அவரே நினைச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், தேவதை மாதிரியே இருக்கும். அதான் சொல்றாரு, நீங்க நாள் முழுதும் ஃபுல் டைம் ஓவர் டைம் என்னையே நினைச்சிருந்தீங்கன்னா முழு தேவதையா மாறிடுவீங்கன்றாரு. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போக தயாராயிடும். இதே சம்ஸ்காரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். சம்ஸ்காரத்தை மாத்துறாரு. இவ்வளவு நாள் இருந்த சம்ஸ்காரத்தை இப்ப மாத்தி சாதாரண மனித நிலையிலிருந்து தேவதையாக்கி நம்மளை கூட்டு போறாரு. சன்னியாசி ஆத்மாவாக இருந்தால் சிறு வயதுல இருந்தே அவங்க சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பித்துடுவார்கள். ஒரு சன்னியாசி சரீரம் விடுறாருன்னா இன்னொரு ஒரு குழந்தை உடல்ல போய் அவர் அடுத்த உடல் எடுக்கிறாருன்னா அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே சாஸ்திரம் படிக்கும்.
ஏன்னா போன பிறவில அவர் சன்னியாசின்றதுனால சாஸ்திரம் படிக்கும் அந்த ஆத்மா வந்து ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலயே மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. பிறகு அவர்களுடைய பெயர் வந்து பிரபலமாகி விடுகிறது. இப்போ கூட சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சூப்பரா சாஸ்திரம் படிக்குதுன்னா உடனே அந்த பையனோட பேரு உலகம் ஃபுல்லா பிரபலமா, ஏன்னா அவர் சன்னியாசி ஆத்மா. அதனால அடுத்த பிறவில சாஸ்திரம் படிக்குது. இப்போது நீங்கள் புதிய உலகம் செல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம தேவதை ஆத்மாவா இங்கே சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டு புதிய உலகத்துக்கு போறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே ஞானத்தின் சம்ஸ்காரத்தை கொண்டு செல்ல முடியாது. அங்க ஆனா ஞானத்தினுடைய சம்ஸ்காரத்துல எடுத்துட்டு போக கூடாது. இங்க தெரிஞ்சு இந்த சிருஷ்டி சக்கரம் ஞானம் இதெல்லாம் அங்க போய் தேவதைகளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவங்க கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து இறங்க போறோம், நம்ம திரும்ப துவாபர கலியுகத்துல போய் இப்படிலாம் கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சா தேவதைகள் கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த ஞானத்தினோட சம்ஸ்காரம் நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க. இந்த சம்ஸ்காரம் இங்கேயே முடிந்து மறந்து போய்விடுகின்றது. இந்த ஞானம் எல்லாமே நமக்கு மறந்துடும். அதனாலதான் பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம முரளி கேட்டோம்னா மறுநாளே அந்த முரளி மறந்து போயிடுது. ஏன் மறந்துது? அது மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு பாபா. ஏன்னா இது ஞாபகமே இருக்கக்கூடாது, இது புத்தியில ஸ்டோர் ஆகுது. ஆனாலும் அந்த ஞானம் சுத்தமா மறந்து போயிடுது. ஏன்னா நம்ம அதை ஞாபகம் வச்சிருந்தோம்னா அடுத்த பிறை தேவதையா பிறக்கும் போது நம்ம கவலைப்படுவோம், அதுக்கப்புறம் நிம்மதியாவே வாழ மாட்டோன்றதுக்காக தான் இப்ப அப்படியே எவாப்ரேட் பண்ணுது. அப்படியே இன்னைக்கு படிச்சது நாளைக்கு மறந்துடுது. ஆனா அந்த சம்ஸ்காரம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும், தெய்வீக குணங்களுடையவங்களா இருக்கணும், தேவதை மாதிரி இருக்கணும்ன்றது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. மத்ததெல்லாம் மறந்துடுது. பாபா என்ன சொன்னாரு, சிருஷ்டி சக்கரம் இதெல்லாம் கூட அப்படியே மறந்து போற மாதிரி தான் இருக்கு. கடைசியா ஆத்மா அதான் சொல்றாரு, கடைசியில உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, வீடு திரும்பணும், திரும்ப வந்து நடிக்கணும், இது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த முழு ஞானமும் உங்க புத்தியில இருந்து மறந்துடும். மற்றபடி ஆத்மா வரிசைக்கிரமான முயற்சியின்படிதான் தன்னுடைய பதவி அடைகின்றது. இருந்தாலுமே யார் யார் எப்படி முயற்சி பண்றாங்களோ, எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து பதவி கிடைக்குது. நம்ம நல்லா புருஷார்த்தம் பண்ணி ஞானமும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா படிச்சு நிறைய நம்ம பாபா சொல் பேச்சு கேட்டு வாழ்க்கையில தாரணை பண்ணி தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணும்போது நல்ல பதவி அடையிறோம். யாருக்கும் துக்கம் கொடுக்காம இங்கேயே சுகம் உடையவர்களா மாறும்போது, இங்கேயே நம்ம வாழ்க்கைய எல்லாருக்கூடயும் திருப்தியா வாழும்போது அங்க எல்லார்கிட்டயும் சர்டிபிகேட் வாங்குறோம்ல, திருப்தி சர்டிபிகேட் நம்ம மனசாட்சி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பரிவாரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாபா கொடுப்பாரு. 3 சர்டிபிகேட் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து நல்ல பதவி அடைவோம் சொர்க்கத்துல. இங்க நம்ம மனசாட்சியே சர்டிபிகேட் கொடுக்கலன்னா நம்ம நீ என்னதான் புருஷார்த்தம் பண்ற, நீ ஒழுங்கா பாபா நினைக்கிற, நம்ம மனசாட்சியே சர்டிபிகேட் கொடுக்காது. ஏன்னா அதுக்கு தான் தெரியும், மற்றவங்கள விட நம்ம மனசாட்சியே நமக்கு எதிரி. அதுவே சொல்லி காட்டி கொடுத்துரும் பாபா கிட்ட, இவங்க ஒண்ணுமே நினைக்கல. ஏன்னா மனசாட்சிக்கு தான் தெரியும் கண்டிப்பா நம்ம நினைக்கலன்றது. அதை வச்சே பாபா வந்து பதவி போட்டு கொடுத்துருவாரு எல்லாருக்கும். பிறகு உங்களுடைய சரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சரீரத்துக்கு பெயர் வைக்கப்படும். சிவபாபா நிராகாரமாக இருக்கின்றார். இப்ப வந்து பாபா வந்து புள்ளியா இருக்கிறாரு. இந்த உறுப்புகளை கடனாக பெறுகின்ற பிரம்மா பாபாவுடைய உறுப்புகள் வாய கடனா எடுத்து பேச வந்திருக்கிறாரு. பாபா ஞானம் சொல்வதற்காக தான் வந்திருக்கிறாரு. அவர் யாருடைய ஞானத்தையும் கேட்பதில்லை. பாபா சொல்றாரு, நான் தான் சொல்ல வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க தான் வந்திருக்கிறேன், நான் எடுக்க வரல. ஏனெனில் அவரே ஞானக்கடலாக இருக்கின்றார் அல்லவா. அவரே ஞானக்கடல், அவருக்கு போய் யாராவது ஞானம் சொல்லுவாங்களா? பாபாட்டையே போய் நம்ம ஞானம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே ஞானக்கடலா இருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. வெறும் வாய் மூலமாக தான் அவர் முக்கியமான காரியத்தை செய்கின்றார். பாபா வந்து வந்திருக்கிறதே முக்கியமான காரியம். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழிலுமே நடந்துட்டு இருக்குது இப்போ. அந்த முக்கியமான காரியத்தை வாய் மூலமா தான் செய்ய வந்திருக்கிறார். வெறும் வாய் தான் அவருக்கு தேவைப்படுது. அவர் வருவதே அனைவருக்கும் வழி சொல்வதற்காக தான். கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாரு? எல்லாருக்கும் வழிகாட்ட தான் வந்திருக்கிறாரு. மற்றபடி அவர் ஞானத்தை கேட்டு என்ன செய்வார்? நான் மத்தபடி இந்த ஞானத்தை கேட்டு நான் என்ன செய்ய போறேன்? இப்படி இப்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு, இப்படி இப்படி செய்யுங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முழு மரத்தினுடைய ஞானத்தையும் சொல்கின்றார். ஆனா உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி வந்தாங்க, எல்லாரும் எப்படி நடிக்க வந்தாங்க, மொத்தம் எத்தனை யுகம், மொத்தமே இந்த 5000 வருஷம் கல்பம் வந்து 5000 வருஷம், இதெல்லாம் நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. முழு மரத்தினுடைய ஞானத்தையே சொல்றாரு. புதிய உலகம் மிகவும் சிறியதாக இருக்கும் என்று குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. இப்ப 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, ஆனா புது உலகத்துல சொர்க்கத்துல வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க.
33 கோடி பேர். அது ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் வருவாங்க என்றது நமக்கு தெரியும். இந்த பழைய உலகமும் எவ்வளவு பெரியது. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய உலகம். முழு உலகத்தில் எவ்வளவு விளக்கு எரிகிறது. வெளிச்சம் மூலமாக என்னென்னலாம் நடக்கிறது. அங்கேயே உலகமும் சிறியது. அங்க சொர்க்கத்துல உலகம் சிறியதா இருக்கும். லைட்டு கூட குறைவா தான் இருக்கும். சிறிய சிறிய ஊர்கள் தான் அங்கேயே இருக்கும். சொர்க்கத்துல சின்ன சின்ன ஊர் தான் இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஊர்கள் தான் இருக்கின்றன. மாடி மேடை மாடி கட்டணம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. முக்கியமான நல்ல பாதைகள் கொஞ்சம் தான் இருக்கும். அங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இங்க பாருங்க ரோடு எவ்வளோ பெரிய ரோடெல்லாம் போகுது. 5 தத்துவங்கள் கூட அங்கே சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. அங்க பாருங்க 5 தத்துவமும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இது எல்லாமே ரொம்ப சதோ பிரதானமா தூய்மையா இருக்கும். அவை ஒருபோதும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. அங்க வந்து சீற்றமே எதுவும் கடல் சீற்றம் வர்றது, பூமி பூமி அதிர்வு வர்றது, நிலநடுக்கம், அதுக்கப்புறம் அந்த சுழல் காற்று வீசுறது, சுனாமி வர்றது இதெல்லாம் எதுவுமே அங்க நடக்காது. சீற்றமே வராது, எதுவுமே வராது. நெருப்பு மூலமா கூட இந்த காட்டு தீ பத்துறது இந்த மாதிரிலாம் சொர்க்கத்துல கேள்வியே பட முடியாது. ஏன்னா அந்த 5 தத்துவங்களும் அமைதியா இருக்கும், சீத்தளமா இருக்கும், சதோ பிரதானமா ஆயிரும். ஆத்மாக்கள் எப்படி அந்த மாதிரி அதுவும் ஆயிடும். அதை சுகதாமம் தான் சொல்லப்படுது. அதன் பெயரே சொர்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக நீங்க எவ்வளவு நெருக்கத்தில் வரீங்களோ அந்த அளவு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இன்னும் நம்ம சொர்க்கத்துக்கு நெருக்கத்துல வந்துட்டோம்னா பிகேஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும். 33 கோடி கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. பாபா காட்சி காண்பித்து கொண்டே இருப்பார். அப்ப பாபா எல்லாருக்கும் காட்சி காட்டுவாரு. பிறகு அந்த நேரம் போர் நடக்கும்போது விமானம் ஆகியவற்றின் அவசியமே இருக்காது. போர் நடக்கும்போது இந்த விமானத்துல எல்லாம் போகணும்னு அவசியமே இருக்காது. எல்லாம் அங்கங்கே இருந்துருவாங்க. எங்கேயும் யார் ஊருக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா குண்டு போடுறாங்கன்னா யார் எங்க போறாங்க. விமானமே தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் இங்கே அமர்ந்தபடியே அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள். இப்ப இந்த அகங்காரம் எவ்வளவு இருக்குது பாருங்க இந்த நாட்டுக்கு. என்ன சொல்றாங்க மற்ற நாடெல்லாம், உக்காந்தபடியே எல்லாரையும் அழிச்சிருவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆகையால் இந்த விமானம் போன்றவை வேலைக்கே உதவாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதான் பாருங்க போறீங்க இல்லையா ஏரோப்ளேன்ல, ஹெலிகாப்டர்ல, போக போக இதெல்லாம் வேலைக்கே உதவாது சொல்லி சொல்றாரு. பிறகு நிலா போன்றவற்றிற்கு சென்று அங்கே நிலம் வாங்க போக மாட்டார்கள். பாருங்க ஒரு காலம் வரும் உலகமே அழிஞ்சிரும். அப்ப யாரும் நிலாக்கு போய் அங்க நிலம் வாங்கி போடணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்பயே போறவங்களாம் எங்க இருந்து உயிரோட இருக்கிறாங்களான்னே தெரிய மாட்டுது. இதுல வேற நிலம் வாங்கி போட்டு அங்க எப்படி வாழ முடியும். 5 தத்துவங்களும் ஒழுங்கா இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா பூமி தான். அங்கதான் மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியே இருக்குது. மற்ற எந்த ஒரு கிரகத்திலயும் மனிதர்கள் வாழ முடியாது. இது எதுவுமே புரிஞ்சுக்காத மனுஷன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவை அனைத்தும் அறிவியலின் தவறான அகங்காரமாகும். இதெல்லாம் சயின்ஸோடைய ஈகோ தான் சொல்லி சொல்றாரு. அறிவியலில் எவ்வளவு வேடிக்கை காட்டுகின்றனர். இப்ப பாருங்க எவ்வளவு வேடிக்கை. செல்போன்லாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே ஒண்ணுமே டிரான்ஸ்பரண்டா இருக்குது. செல்போனு மடக்கிற மாதிரி இருக்குது. ஏதேதோ டிஃப்ரெண்டா இருக்குது. அப்படியே வானத்திலே ஏதோ காத்துல எல்லாம் படம் வரைகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எவ்வளவு வேடிக்கை காட்டுறாங்க. ஞானத்தில் எவ்வளவு அமைதி இருக்கிறது. ஆனா பாருங்க நம்ம இங்க வேடிக்கைலாம் காட்டுறதில்ல. நம்மளுடைய ஞானத்துல ஆத்மா அமைதி அடையுது, அமைதி கிடைக்குது இல்லையா. சைலன்ஸ் பவர் நம்மளுடையது. இது ஈஸ்வரன் அளித்தது என்கின்றோம். நம்ம சொல்றோம் எனக்கு அமைதியை கடவுள் கொடுத்தது. ஈஸ்வரனே நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அதன் மூலமா நம்ம அமைதி அடைகிறோம். அறிவியலிலோ பிரச்சனைகள் தான் அதிகமாகிறது. சயின்ஸ் மூலமா என்ன நடக்குது. ஏதோ சாதனங்கள் வருது, நம்ம அதனால கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். உடல் உழைப்பு இல்லாம போய் நமக்கு நோய்கள் தான் அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து உடல் உழைப்பால வேலை செஞ்சாங்க, உடம்பு நல்லா இருந்தது. இப்ப எல்லாமே மிஷின் செய்து மனுஷங்க வந்து உடல் நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல் தான் இப்ப அதிகமாகுது. பிரச்சனைகள் தான் அதிகமாகுது இல்லையா. அறிவியல்னால பிரச்சனைகள் தான் அதிகமாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் அமைதி பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை. அவங்களுக்கு சயின்ஸ் சக்திக்கு வந்து சைலன்ஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தில் அமைதி புது உலகத்தில் இருந்தது. அது சுகதாமம் என்று நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இப்ப கேக்குறாங்கல்ல அமைதியா வாழணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், முழு உலகமும் ஒன்னாயிட்டா எல்லாரும் சகோதரர்கள் தானே, ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தா என்ன. அத பாபா சொல்றாரு. உலகத்துல ஒரு காலத்துல அமைதி இருந்தது, அது புது உலகத்துலதான் இருந்தது. அது சொர்க்கம்ட்டு புரிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போதோ துக்கம் அசாந்தி தான் மிச்சம். இதை கூட புரிய வைக்க வேண்டும். நீங்கள் அமைதியை விரும்புகின்றீர்கள், ஒருபோதும் அசாந்தி ஏற்படக்கூடாது என்று விரும்புகின்றீர்கள். நம்ம கூட சைலன்ஸ் தான் விரும்புறோம் இல்லையா. இப்ப சுத்தமா நமக்கு சத்தமே பிடிக்க மாட்டுது. பாபா கிட்ட போயிட்டு பரந்தாமத்துல பாபா கூட இருக்கிறன்னும் போது அந்த அமைதியை விரும்பிட்டு இப்ப நமக்கு அசாந்தியே பிடிக்க மாட்டுது. ஒருபோதும் அசாந்தி ஏற்படக்கூடாதுன்ற
இருக்குதுன்ட்டு விரும்புகிறீங்கன்னு சொல்றாரு. அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு அசாந்தி இங்க இங்க அசாந்தி தான் இருக்கும். ஆனா உங்களோட அமைதி எங்க கிடைக்கும்? பரந்தாமத்திலையும் சுகதாமத்தில் தான் இருக்கும்னு சொல்றாரு. சொர்க்கத்தை அனைவருமே விரும்புகிறார்கள். பாரதவாசிகள் தான் வைகுண்டம் அல்லது சொர்க்கத்தை நினைவு செய்கின்றனர். உண்மையிலே இந்தியாவில் இருக்கிறவங்க தான் இந்த வைகுண்ட வாசல் திறக்கிறது, இதெல்லாம் இந்த பரமபதம் இதெல்லாம் விளையாடுவாங்க. ஏன்னா வைகுண்டம் போகணுன்றது அவங்களுக்கு ஆசை. வைகுண்டம், சொர்க்கம் இதெல்லாம் நினைவு செய்கிறாங்க. மற்ற தர்மத்தினர்லாம் வைகுண்டத்தெல்லாம் நினைவு செய்வதே இல்லை. அவங்க வந்து அல்லாஹ் எவனை படைத்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வைகுண்டத்தை நினைவுலாம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் அமைதியை மட்டும்தான் நினைவு செய்கின்றனர். அவங்க வந்து அமைதியாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. சுகத்தை நினைவு செய்யவே முடிவதில்லை. அவங்களால முடியாது, சுகத்தை நினைவு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பார்த்தே இல்லை. அவங்க சொர்க்கத்தில் நடிக்கலை, துவாபரயுகத்தில் தான் நடிக்கிறாங்கன்றனால அவங்க நினைவு செய்யறதில்ல அப்படின்றாரு. அப்படி சட்டமே இல்லை. அந்த மாதிரி ட்ராமாவில் ஒரு சட்டமே இல்லை. எல்லா தர்மத்தினரும் சொர்க்கத்துக்கு வர மாதிரி ஒரு சட்டமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சுகத்தை நீங்கள் தான் நினைவு செய்கின்றீர்கள். ஆனா நம்ம தான் பாருங்க, சொர்க்கத்துல இருக்கிற மாளிகையெல்லாம் எப்படி இருக்கும் இப்பயே கற்பனை பண்ணி பார்க்குறோம். அங்க போனா எப்படி இருக்கும்? அங்க அப்படியே தேவதைகள்லாம் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க. மரம், செடி, கொடிகள், அந்த பழங்கள்லாம் எவ்வளோ பெருசு பெருசா தொங்குது. நான் போய் பறிச்சு விளையாடுறேன். இப்பயே நம்ம வந்து கற்பனையெல்லாம் பண்றோம் பாருங்க. ஆனா நீங்க தான் அந்த சொர்க்கத்தை நினைவு செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் தான் எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கள் என்று அழைக்கின்றீர்கள். அதனாலதான் நம்ம சுகமா வாழ்ந்ததுனாலதான் நமக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம பாபாட்ட கதறோம், பாபா எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கள்ட்டு முதல்ல நம்ம தான் கூப்பிடுறோம் பாபாவை. ஆத்மாக்கள் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள். உண்மையிலே எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்துல இருக்கிறவங்க தான், அமைதியில இருந்துட்டு வந்தவங்க. இதை கூட யாருமே தெரிஞ்சுக்கல. நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். நம்ம கூட முதல்ல எதையுமே புரிஞ்சுக்காம தான் இருந்தோம். எப்போதிலிருந்து ஒன்றும் புரியாதவர்களாக ஆனீர்கள்? எப்போலேருந்து நம்ம ஒண்ணுமே தெரியாதவங்களா ஆயிட்டோம் தெரியுமா? சொர்க்கத்துல இருந்து 16 கலைகள் குறைஞ்சி திரேதாயுகத்துக்கு வந்தோம்ல, அப்பொழுது தான் ஒன்றும் தெரியாம ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. 14 12 கலைகளாக குறையும் போதுதான் நீங்க புரியாதவர்களாக ஆகி கொண்டே போகிறீர்கள். சொர்க்கத்துல இருக்கும்போது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது, அப்ப எல்லாம் பக்காவா இருந்தீங்க. ஆனா திரேதாயுகம் வந்த பிறகுதான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. இப்போது எந்த கலையுமே உங்கள்கிட்ட இல்லை. இப்ப பாருங்க, 0 கலை ஆயிடுச்சு. அப்படியே துவாபர யுகத்துல வந்து 8 கலை, 12ல இருந்து அப்படியே 8 வந்தது. கலியுகத்துல சுத்தமா கலைகள் குறைஞ்சு இப்போ ஒண்ணுமே நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு தெரியுதா? நமக்கு ஒரு பாட்டு பாட தெரியுதா? இல்ல ஒரு எதுவுமே தெரியல. எதை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு படிப்பு கூட படிக்க தெரியாது நமக்கு. ஏன் அந்த அளவுக்கு மாறிட்டோம் ஒஸ்டா? கலைகள் நமக்கு குறைஞ்சு போச்சு. அது மாதிரி எல்லாரு கூடயும் அன்பா பழக தெரியல. ஒரு நல்லா ஒரு பாபா தான் வந்து இப்ப கத்து கொடுக்குறாரு எப்படி பழகணும், யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாம் பாபா தான் கத்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஆத்மால பகுத்தறியும் சக்தி, எல்லா சக்தியும் போயிடுச்சு, ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நமக்கு கலைகளும் குறைஞ்சி, சக்தியும் குறைஞ்சி, தெய்வீக குணங்களும் குறைஞ்சி, அசுர குணங்கள் ஏறி போச்சு. எல்லாமே இந்த 5 விகாரத்தின் காரணமா தான் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பதான் நீங்க புரியாதவர்களா ஆகிட்டே போயிட்டீங்க. இப்போது எந்த கலையுமே நம்ம கிட்ட இல்லை. நிறைய கூட்டங்கள் கூட்டுகின்றனர். பெண்களுக்கு ஏன் நிறைய துக்கம் ஏற்படுகின்றது என்று ஆலோசிக்கின்றனர். இப்ப நிறைய கூட்டம் கூட கூட்டி ஆலோசிக்கிறாங்க. ஏன்னு தெரியல, பெண்களுக்கு மட்டும் உலகத்துல ரொம்ப துக்கம் வருது. ஏன்னா அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. துக்கம் முழு உலகத்திலுமே இருக்கிறது. முழு உலகத்திலுமே நிறைய இந்த கேஸ்லாம், கோர்ட்டு கேஸ்லாம் ஃபைல் ஆகுது. எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான். கொலை செய்யப்பட்டு ரொம்ப நிறைய மர்டர் கேஸ் எல்லாம் பெண்கள் தான். அது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு ஆலோசிக்கிறாங்க. அளவற்ற துக்கமாக இருக்கிறது. இது ரொம்ப அளவற்ற துக்கம், வந்து பொறுக்கவே முடியாத துக்கமா இப்ப இருக்குது. இப்போது உலகத்தில் அமைதி எப்படி ஏற்பட முடியும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, இந்த மாதிரி உலகத்துல எப்படி அமைதியா வாழ்வீங்க சொல்லி பாபா கேட்கிறாரு. 5 விகாரம் நிறைஞ்சிருந்தா எப்படி நீங்க அமைதியா வாழ முடியும்? இப்போது நிறைய தர்மங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு தர்மமா இருக்குது, எத்தனை தர்மம் இருக்குது. முழு உலகத்திலும் இப்போது அமைதி ஏற்படவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு இத்தனை தர்மம் இருக்கும்போது எப்படி அமைதி ஏற்படும்? அவங்கவுங்க தனித்தனி கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு கடவுளுடைய குழந்தைகள் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்காம என் கடவுள் வேற, உன் கடவுள் வேறன்னு அடிச்சுக்கிறாங்க, கொன்னுக்குறாங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, எல்லாரும் ஒரே மாதிரி. துவாபரயுகத்துல கூட பக்கத்து பக்கத்து வீட்டுல முஸ்லிம்ஸ் அப்படிலாம் இருந்தா கூட எல்லாரும் ஒன்னாதான் வாழ்ந்தோம். எல்லாரும் ஒன்னா சகோதர மாதிரி தான் பழகிட்டு இருந்தோம். இப்பதான் ரொம்ப உச்சகட்டத்துல போயிட்டு இருக்குது.
உலகமே என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, விதவிதமா அவங்க என் கடவுள் வேற, உன் கடவுள் வேறன்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இப்ப எப்படி அமைதி ஏற்பட முடியும்? ஏற்பட முடியாதுன்றாரு. சுகத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. அவங்களுக்கு சுகம்னா என்னன்னு தெரியல. இந்த உலகத்தில் பலவிதமான துக்கம், அசாந்தி இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்க தான் இப்ப புரிய வைக்கிறீங்க. நாம் எங்கிருந்து வந்தோமோ அது சாந்தி தாமம் மற்றும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்கிருந்ததோ அதுதான் சுகதாமம் ஆக இருந்தது சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம எங்க அமைதி வேணும் அமைதி வேணும்ன்றீங்களே, நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் தெரியுமா? அங்கே தான் நம்ம வீடு, அதுதான் சாந்தி தாமம். அதுக்கப்புறம் சுகம் வேணும்ன்றீங்களே, அந்த சுகம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அதுதான் சொர்க்கம். அங்கே தான் நம்மளுடைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. ஆதி சனாதன ஹிந்து தர்மம்ன்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதி என்றாலே பழமையானது என்று பொருள். இந்த தர்மம் சத்தியுகத்தில் தான் இருந்தது. அந்த நேரம் அனைவருமே தூய்மையாக இருந்தனர். எப்போ அந்த தர்மம் இருந்துச்சோ அப்போ எல்லாருமே தூய்மையாக இருந்தாங்க. அது நிர்விகாரிய உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. விகாரத்தின் பெயரே அங்க இருக்காது. அங்க அந்த 5 விகாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? முதல்ல நிர்விகாரியாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போனோம்னா இந்த 5 விகாரத்தை விடுங்கன்றாரு பாபா. அதை விட்டாதான் போக முடியும். நீங்க வெளியே போனீங்கன்னா அந்த 2 அரக்கன் நின்றுட்டு இருப்பாங்க. காமேஷு குரோதேஷ். உங்கள்கிட்ட காமம் கோபம் இருந்துச்சுன்னா அந்த அரக்கர்கள் துரத்தி விட்டுருவாங்க. உள்ளாரே சொர்க்கத்து கேட்டு உள்ளாரே விட மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. காமேஷு குரோதேஷு. காமம் கோபம்ன்ற அகங்காரம் இருந்தாலே நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தான் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே காமத்தின் மீது வெற்றி அடைங்கள்ட்டு இப்ப பாபா சொல்றாரு. அதன் முழுமையா வெற்றி அடைஞ்சாதான் நம்மளால சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்ப நான் வந்து இந்த சரீரம்னு நினைக்கும் போது தான் தேகாபிமானத்துல வந்து நம்ம காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல போயிடுறோம். இந்த 5 விகாரத்தினால இது வேர் பகுதியில இருந்தே இருக்கிறதுனால தான் இது உலகம் ஃபுல்லா இந்த விகாரம் மோசமாயிட்டே போகுது. நம்ம இதை விட்டுட்டோம்னா டோட்டலா உலகத்துல இருந்தும் அந்த விகாரங்கள்லாம் போயிடும். அதனாலதான் பாபா நம்மளை வந்து தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் முழு உலகத்தையும் தூய்மை பண்ணிடுவாரு. இப்ப நீங்க உங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா இப்போ தூய்மையற்று இருக்கிறது. ஆத்மாவில் துரு படிந்திருக்கும் போதுதான் சரீரம் கூட அப்படியே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த 5 விகாரன்ற துரு படிஞ்சிருக்கிறதுனால தான் சரீரம் கூட அந்த மாதிரி கிடைக்குது. ஆத்மா தூய்மையாகி விடும் போது சரீரமும் தூய்மையாகிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த உடம்பு எவ்வளவு நோய், எவ்வளவு அசுத்தமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை, முட்டி வலி, கை வலி, கால் வலி. ஏன்னா ஆத்மா தூய்மையற்றதா ஆனதுனால இந்த மாதிரி உடம்பு கிடைச்சிருக்குது. இந்த உடம்பு மூலமா தான் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்குது. இதே நீங்க ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல சரீரம், சூப்பரா கோல்டு மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கும். தங்கமான சரீரம் வந்து சத்தியுகத்துல கிடைக்கும். ஆனா நீங்க எவ்வளவு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான சரீரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதே தான் விகாரமற்ற உலகம்ட்டு சொல்லப்படுது. இதனுடைய உதாரணம் கூட நீங்கள் சொல்ல முடியும். இதோடைய உதாரணம் என்ன? முழு மரம் இருக்கின்றது, ஆனால் அடி மரம் இல்லை. நேற்று சொன்னார்ல, ஆலமரத்துல முழு மரமும் விழுதுகள் தாங்கிட்டு இருக்குது, ஆனா அதோடைய அந்த அடி மரம் இல்லை, வேர் பகுதி இல்லை. ஆனா உண்மையான அந்த வேர் பகுதியே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். அதுவே இப்ப இல்லை. இந்து தர்மம்னு பேரை மாத்திட்டாங்க. மற்ற எல்லா தர்மமும் இருக்கிறது. அனைவரும் தூய்மையற்று இப்ப இருக்கிறாங்க. இப்ப தூய்மையற்று இருக்கிறதுனால தான் நம்ம தர்மத்து பேரே நம்மளால சொல்லிக்க முடியல. ஆதி சனாதன தேவி தேவதான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தேவதைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம தூய்மையாவே இல்லாம எப்படி தேவதைன்னு சொல்ல முடியாதா? இவர்களை மனிதர்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்களோ தேவதைகள் ஆவார்கள். நான் மனிதர்களை தேவதைகளாக மாற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றார். மனிதன் என்பவன் தேவன் ஆகலான்ட்டு பாட்டெல்லாம் கூட இருக்குல்ல, வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். உடல் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். நம்ம வந்து எண்ணங்கள் அளவுல கூட யாருக்குமே தீமை நினைக்க கூடாது. நம்ம எண்ணம் இப்ப பரிசுத்தமா இருக்குதா? நம்ம வந்து வெளி உலகத்தினர் யாரா இருந்தாலும் சரி, என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நல்லது நினைக்கிறேன்னா உங்க எண்ணத்தை செக் பண்ணுங்க. அந்த மாதிரி யார் எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கதான் தேவதைகள். பாபா சொல்றாரு, மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. தமோ பிரதானமானதும் கூட ஹிந்து என்று சொல்லிவிடுகின்றனர். இப்ப வந்து மொத்தமே நம்ம 7 ஜென்மம்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். 7 ஜென்மம் இவங்க தான் கணவனா வருவாங்க, இவங்க தான் மனைவி வருவாங்க. ஆனா பாபா வந்து சொல்றாரு, 84 பிறவி நீங்க எடுக்கிறீங்க. சத்தியுகத்துல இருந்து நடிக்கிறவங்க 84 பிறவி. தமோ பிரதானம் ஆடினோடனே அவங்கள தேவதைன்னு சொல்லிக்க முடியல, ஹிந்துன்ட்டு சொல்லிவிடுகின்றனர். இந்த ஏணிப்படியை காட்டி புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஏணிப்படியெல்லாம் கடவுளே உருவாக்குன சித்திரம். அதை காட்டி புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. தூய்மை இழந்து விட்ட பிறகு தேவதை என்று சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையா இருந்தாதான் தேவதை. தூய்மையா இல்லாத வரைக்கும் நம்ம மனிதர்கள் தான். நாடகத்தில் இந்த ரகசியம் அடங்கி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்படி இல்லை என்றால் ஹிந்து தர்மம் என்று எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு.
பாருங்க அந்த ரகசியம் கூட ரொம்ப ஆழமான ரகசியம் அடங்கி இருக்குது நாடகத்துல. தூய்மை இல்ல அப்படின்னா, ஹிந்து தர்மம் என்று எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே வந்து ஹிந்து தர்மம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. இவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான்ட்டு அதே சிந்து நதி பாயிற இடத்துல ஹிந்துஸ்தான்ட்டு பேர வச்சு ஆங்கிலேயர்கள் வந்து ஹிந்து தர்மம்ன்ட்டு பேர வச்சுட்டாங்க. ஆதி சனாதனர்களாகிய நாம் தான் தேவதைகளாக இருந்தோம். பாரதம் தான் தூய்மையாக இருந்தது. இப்போது தூய்மையற்று இருக்கிறதுன்னு சொல்லி கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு. நீங்க தான் ஆதி சனாதனர்களாகிய தேவி தேவதா தர்மத்துல இருந்தவங்க. பாரதம் தான் தூய்மையா இருந்தது. ஆனா அதே பாரதம் தான் இப்ப தூய்மையற்ற ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் தான் ஹிந்துன்ட்டு சொல்லிக் கொள்கிறாங்க. இந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவர் யாருன்னு கேட்டா தெரியாது. இந்து தர்மத்தை யாருமே ஸ்தாபனை செய்யவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து மற்றவர்களுக்கு இப்போ புரிய வைக்க வேண்டும். இன்றைய காலத்தில் புரிய வைப்பதற்கு அவ்வளவு நேரமே கிடைப்பதில்லை. இப்போ பாருங்க டைமே கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் தான் போடுறாங்களா, அந்த ஷார்ட்ஸ்ல 60 செகண்டோ 30 செகண்ட்ல பார்க்கணுன்றாங்க விஷயத்த. எப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்மளால சொல்ல முடியும்? இவ்வளோ பெரிய ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? பாபா சொல்றார், குறைந்ததிலும் அரை மணி நேரம் கிடைச்சா கூட கருத்துக்களை எல்லாம் புரிய வைக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. எவ்வளோ பாபா தினம் தினம் சொல்லி புரிய வைக்கிறாரு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிறகு அதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பில் கூட எளிமையாக படிப்பாகிய அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி போன்றவை நினைவிலே இருப்பதில்லை. பாருங்க இந்த படிப்புல கூட எளிமையான பாயிண்ட்ஸ் பாபா மற்றும் ஆஸ்தி, அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி இது கூட நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளோ ஞானம் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதோட சாரம் என்னது? கடவுளை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும். அதை கூட நினைக்கிறது இல்ல. அது மறந்து போய் விடுகிறது சொல்லி பாபா சொல்றார். உங்களுடைய ஞானம் மாறிவிட்டது என்று கூட உங்களை சொல்வார்கள். நம்ம தான் நிறைய சொல்றோம்ல. இப்ப பாபா வந்து விதவிதமா ஞானம் சொல்லி புரிய வைக்கிறாருல. துவாபரயுகத்துல இது நடக்குது, இவ்வளோ இவ்வளோ வருஷம் துவாபரயுகம், சத்தியுகம் இவ்வளோ வருஷம், இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்ப வந்து உங்க ஞானமே மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஏன்னா போக போக ஞானம் வந்து கர்மா பத்தி, கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் இதெல்லாம் புரிய வைக்கும்போது உங்க ஞானமே மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. படிப்பில் மேலே செல்ல செல்ல முதல் பாடம் மறந்து போய் விடுகிறது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம இப்போ சாதாரண படிப்பு கூட படிக்கிறோம், டாக்டரோ இன்ஜினியரோ. ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச இதெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா நமக்கு. ஃபைனல் இயர் படிச்ச படிப்பு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்லி பாபா சொல்றாரு. முதல் பாடமே மறந்துடுறீங்க, ஆத்மான்றதே மறந்துடுறீங்கன்றாரு. பாபா கூட தினமும் நமக்கு புதிய புதிய கருத்துக்களை சொல்கின்றார். அவரும் என்னதான் பண்ணுவாரு, டெய்லி பாடம் எடுக்கிறாரு, டிஃப்ரெண்டா சொல்லி புரிய வைக்கிறாரு. முதலில் எளிமையான படிப்பாக தான் இருந்தது. இப்போது பாபா ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். தினம் முறையில ஆழமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஞான கடல் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல்னா அப்படிதான் புரிய வைப்பாரு. சொல்லி சொல்லி பிறகு கடைசியில் 2 வார்த்தைகளை சொல்கின்றார். பாபா அவ்வளோத்தரம் சொல்லி ஞான கடலா இருக்கிறவரு அவ்வளோ விஷயத்த நமக்கு சொல்லிட்டு கடைசியா 2 வார்த்தை தான் சொல்றாரு. அல்லாவே புரிந்து கொண்டாலே போதுமானது. கடவுள் யாரு, எப்படி இருக்கிறாரு, எங்க இருந்து வந்திருக்கிறாரு, நம்மளை எப்படி காப்பாத்த வந்திருக்காரு, நம்ம யாரு, இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சொல்லி சொல்றாரு. அல்லாவை புரிந்து கொள்வதனால் ஆஸ்தியையும் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் புரிஞ்சிட்டாலே, அவர் எப்படி இருக்கிறாரு தெரிஞ்சிட்டாலே அவரோட ஆஸ்தி என்னது, சொர்க்கம்தான். சொர்க்கத்தையும் புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்றாரு. இந்த அளவு புரிய வைத்தால் கூட நல்லது. கடைசியா புரிய வச்சு ஃபைனலா நம்ம வெறுத்து போய் இது 2 புரிய வச்சாலே போதும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில நீங்க என்ன புரிய வைக்கணும்? உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உயிர், இந்த உடல் இல்ல. அதனாலதான் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க ஆத்மா, இந்த உடலை இயக்குற சக்தி, உங்களுடைய அப்பா தான் கடவுள்னு சொல்லி புரிய வச்சிருங்க போதுன்றாரு. யார் நிறைய ஞானத்தை தாரணை செய்ய முடிவதில்லையோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடையவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்ற ஞானத்தை வாழ்க்கையில தாரணையே பண்றதில்ல அப்படின்னா அவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஏன்னா தெய்வீக குணங்கள் மாறாத அசுர குணத்தவர்களா அப்படியே இருப்பாங்க. எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆத்ம உணர்வுலே இருக்க மாட்டாங்க. தேக உணர்வுலே இருப்பாங்க. அப்ப அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. 5 விகாரத்தையும் விட மாட்டாங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி 5 விகாரமும் வச்சுக்கிறேன், பாபாவையும் நினைக்கிறேன்லாம் இருக்க முடியாது யாராலையும். அதனால பாபா சொல்றாரு, அவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாஸ்வித்தானர ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கர்மாதி நிலையை அடையவே முடியாது. யாரெல்லாம் சரியா தாரணை செய்யலையோ ஞானத்தை, அவங்களால கர்மாதித்த நிலையை அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மிகுந்த உழைப்பு தேவை. இது ரொம்ப கஷ்டம். நினைவு செய்வதில் கூட உழைப்பு தேவை. பாபா நினைக்கிறது கூட நம்மளே முயற்சி எடுக்கணும். திட சங்கல்பம் வைக்கணும். நான் காலையில 1 மணி நேரம், அப்புறம் 10 மணிக்கு 10ல இருந்து 11 வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் நினைக்கிறேன், 10:30 வரைக்கும் நினைக்கிறேன்,
அது மாதிரி ஷெட்யூல் போட்டு போட்டு நம்ம நினைக்கணும், உழைப்பு செஞ்சாதான் பலன் அடைய முடியுன்றாரு. சும்மா நம்ம மட்டும் எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே ஆகாது. அப்போ வந்து நல்ல பதவி அடைய முடியாது சொல்றாரு. ஞானத்தை தாரணை செய்வதில் கூட உழைப்பு இருக்கிறது. இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுல கூட முயற்சி தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து மாயா புயல் எது வேணாலும் வரும்னு சொல்றாரு. இப்ப மாயா புயல் வரும்போது நம்ம ஞானத்தை அப்ளை பண்ணணும். இந்த டைமுக்கு இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி மனசை நம்ம மாத்திக்கணும். இல்லைன்னா ஒடிஞ்சு போய் கவலையாயிட்டோம்னா ஆத்மால சக்தி குறைஞ்சிட்டே போகும். இரண்டிலுமே அனைவருமே புத்திசாலிகள் என்பதும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்திலையும் சரி யோகத்திலையும் சரி எல்லாரும் புத்திசாலிகள்லாம் கிடையாது. ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து ராஜ்யத்தை பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரும் இங்க புத்திசாலி கிடையாது பாபா தவிரன்னு சொல்லி சொல்றாரு. அனைவரும் நரன்ல இருந்து நாராயணனாக எப்படி மாறுவார்கள்? இந்த கீதா பாடசாலையினுடைய குறிக்கோள் இதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் மனுஷன்ல இருந்து எப்படி தேவதையா மாறுவாங்க, அதுதான் இந்த கீதா பாடசாலையினுடைய ஏமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கீதை ஞானமாகும். இது கடவுளுடைய ஞானம், கீதா ஞானம். இதை யார் கொடுக்கின்றார் என்பதை உங்களை தவிர வேறு யாருக்குமே இது தெரியாது. பாருங்க, இப்பேற்பட்ட ஹையஸ்டான நாலேஜ சத்தியமானவர் சிவனே வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்றது நம்ம தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம், இது கடவுளே தான் பேசுறாரு, என்னுடைய கடவுள், நான் போன கல்பம் சந்திச்சேனே அவரே தான் என்னை காப்பாத்த வந்துட்டாரு, அவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்து என்னை இப்ப காப்பாத்திட்டு இருக்கிறாருன்ட்டு நமக்கு தான் தெரியும். இப்போது உலகம் சுடுகாடாக இருக்கின்றது, பிறகு தேவதைகளின் உலகமாக மாறிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து கப்ரிஸ்தானா இருக்குது, அது வந்து அப்புறம் ஃபரிஸ்தானா மாறிடும்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப சுடுகாடா இருக்கிறது தேவதைகளின் உலகமா சொர்க்கமா மாறிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக வேண்டும். இவ்வளவு நாள் நம்ம காம சிதையில அமர்ந்து வீணாயிட்டோம் இல்லையா, பூஜைக்குரிய நிலையிலேருந்து பூஜாரி ஆயிட்டோம். இப்ப ஞான சிதையில ஞானத்தை கேட்டு கேட்டு புத்தியை மாத்துங்க, புத்தியை மற்ற விஷயங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க, அந்த 5 விகாரத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து எப்ப பார்த்தாலும் ஞானத்தையே சிந்தனை பண்ணுங்க. மனசு புத்தி ஃபுல்லா ஞான சிந்தனையே இருக்கணும். அப்பதான் உங்களால பூஜாரியில இருந்து பூஜைக்குரிய நிலையை அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கி கொண்டே போகிறார்கள் பாருங்க. ஏதாவது ஒரு வேலை இருந்தா அவங்களாம் மத்ததுல கவனமே செலுத்த மாட்டாங்க, அந்த ஆராய்ச்சியிலேயே இருப்பாங்க. புத்திசாலியா ஆகுறாங்க இல்லையா, கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளையும் கண்டுபிடிக்க சொல்றாரு. ஞானத்துல பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிங்க, புதுசு புதுசா சிந்தனை பண்ணுங்க, என்னென்ன பாபா சொல்லியிருக்கிறாருன்ட்டு கண்டுபிடிங்கன்றாரு. பாரதவாசிகள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அங்கிருந்து தான் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் வந்து நம்மளே பாரதவாசிகளே கத்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் கூட கடைசியில் தான் வருவாங்க. வெளிநாட்டர்கள் கூட கடைசியா பீக்கா ஆவாங்க, சயின்டிஸ்ட்லாம் கடைசியா பிகே ஆவாங்க. ஆனாலும் அவ்வளோ ஞானம் அவங்க எடுக்க மாட்டாங்க நமக்கு இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம நிறைய ஞானம் கத்துக்கிறோம்ல, அவங்க அந்த அளவுக்கு ஞானம் எடுக்க மாட்டாங்க. பிறகு அங்கு சொர்க்கத்துக்கு வந்ததும் கூட இன்ஜினியரிங் போன்ற வேலைகளை செய்வாங்க. அவங்க தான் அவங்களுடைய சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு வந்து நமக்கு புஷ்பக விமானம், இந்த வீடு கட்டுறது இதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. மாளிகை வீடு இதெல்லாம் வந்து இப்ப பாருங்க, இப்ப கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு 6 மாசத்துல பில்டிங் கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி அங்க சொர்க்கத்துல வந்து நமக்கு மாளிகை எல்லாம் தங்கத்தினால ஆன மாளிகை எல்லாம் யார் உருவாக்குவாங்க, இந்த சயின்டிஸ்ட் தான் கடைசியா அங்க வருவாங்கன்றாரு. ஆனா அவங்க ராஜா ராணிலாம் ஆக முடியாது, சயின்டிஸ்ட்லாம் ராஜா ராணி ஆக முடியாது. ஏன்னா கடைசியில தான் ஞானம் எடுக்கிறாங்க. கடைசியா சொர்க்கத்துக்கு வருவாங்க, இருந்தாலும் அவங்க வந்து ராஜா ராணி ஆக முடியாது. ராஜா ராணிக்கு முன்னால் சேவையில் இருப்பார்கள். அவங்க வந்து ராஜா ராணிக்கு முன்னாடி சேவையில இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அங்கும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த சம்ஸ்காரத்தை வச்சு நிறைய கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றாரு. ராஜா ராணி ஆவதே சுகமடைவதற்காக தான் ஆகும். ஆனா யார் ராஜா ராணியோ அவங்க சுகமா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே அனைத்து சுகமும் கிடைத்து விடுகிறது. நம்ம இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளோ கஷ்டத்துக்கும் நம்ம அங்க போய் சுகத்தை அனுபவிக்க போறோம். அதனாலதான் சொல்லுவாங்களா, உங்க துக்கமெல்லாம் சுகமாக மாறும்ட்டு. அது இப்பதான் நடக்க போகுது. நம்மளோட துக்கம் எல்லாம் இப்ப சுகமா மாறப்போகுது. ஆகையால் குழந்தைகள் முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். அதனால பாபா சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, அவரை நினைக்க சொல்றாரு, ஸ்வீட் சாப்பிட சொல்றாரு. அது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வரணும். இதெல்லாம் கவர்ச்சி பண்ணுது நம்மள, இது மாயா. அது தெரியாம இதுல போய் நம்ம விழுறோம். இங்க எல்லா விஷயமே கவர்ச்சி செய்யுது வேணும்னே. சும்மா அல்ப கால மகிழ்ச்சி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. இவங்க யாருமே நம்ம கூட வர போறது இல்ல. ஆனா இந்த கவர்ச்சியில நம்ம போய் மயங்கி கிடக்குறோம். ஆனா உண்மையானவர் சத்தியமானவர் சிவன் அவர் தான். அவரை நினைக்க தவறிடுறோம். முழுமையான தேர்ச்சி அடைந்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ்
ரிலாக்ஸ் பண்ணி கர்மாதி நிலையை அடையணும். சீக்கிரம் செல்ல வேண்டும், சரீரத்தை விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. நான் ஒரேடியா பாபா, நான் சீக்கிரமா முயற்சி பண்ணி இன்னைக்கே இப்போ வந்துடுறேன் உன் கூட, என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியல, இப்பயே சரீரத்தை விடணும், இந்த எண்ணம்லாம் வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா கர்மாதி அடைஞ்சு போகணும், அதுதான் நம்மளுடைய ஏமு. அப்படியே இப்பயே போனோம்னா என்ன ஆகும்? ஒரு பதவியும் கிடைக்காது, வேலைக்கார பதவி தான் கிடைக்கும். இப்ப போனோம் நம்ம என்ன விட்டுருக்கணும்? எதையுமே விடல. 5 விகாரத்தை விடாம சரீரம் விட்டு என்ன ஆக போகுது? பற்றே போகல, அந்த உடம்பு மேல இருக்கிற பற்றே போகல, உறவினர் மேல இருக்கிற பற்றும் போகல. இப்ப சரீரத்தை விட்டா என்ன ஆகும்? வேலைக்காரியா தான் ஆகணும். அது மாதிரி எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். இப்ப நம்ம கடவுளுடைய குழந்தைகள். பாபா இப்போ படிப்பித்து கொண்டிருக்கின்றார். பாபா இப்ப நம்மளை படிக்க வைக்கிறாரு. இப்பதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இறை மாணவனுடைய பருவம் நடக்குது இப்போ. இது மனிதர்களை மாற்றக்கூடிய ஈஸ்வரிய மிஷன் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது பாருங்களேன், அந்த மிஷன் மாதிரி இதுவும் ஒரு ஈஸ்வரிய மிஷன். புத்த மதத்தினர்கள்லாம் மிஷன் வச்சிருக்கிறாங்களா, கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் இயக்கம் வச்சிருக்கிறாங்களா, அது மாதிரி இதுவும் ஒரு இயக்கம். இதுல மனுஷங்களை போட்டா வெளியில யார் வருவாங்க? தேவதைகள் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலிலும் கூட நிறைய தொடர்பு இருக்கிறது பாபா சொல்றாங்க. இதை கூட நம்ம ஆழமா சிந்தனை பண்ணணும். கிறிஸ்துவும் கிறிஸ்டியன்ஸுக்கும் கிருஷ்ணருக்கும் இந்து தர்மத்துக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல்ல நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் நிறைய உதவி செய்கிறார்கள். இப்ப நமக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா ரஷ்யால தான் நமக்கு ஹெல்ப் கிடைக்குது. ஏன்னா அவங்கலாம் கிறிஸ்துவர்கள், நம்ம இங்க ஹிந்து, இங்க ஹிந்து தர்மம். நம்மலாம் நமக்கு நிறைய இப்போ இது டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்குது. அந்த டெவலப்டு கண்ட்ரில இருந்தா நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் டிராமா பிரகாரம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதெல்லாம் திரும்ப அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மள்ட்ட. இப்ப அவங்க தான் நிறைய உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய மொழியை விலக்கி விடுவது கூட ஒரு விதமான அவமரியாதையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களோட கிறிஸ்தவர்களுடைய மொழியை விலக்கி விடுறது கூட ஒரு விதமான அவமரியாதை சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் வருவதே கடைசியில் தான். கிறிஸ்தவர்கள் கடைசியா தான் வராங்க. ஏன்னா எல்லா தர்மமும், இஸ்லாம் தர்மம், புத்த தர்மம், எல்லா தர்மமும் வந்த பிறகு கிறிஸ்துவ தர்மம் கடைசியா தான் வருது. அதனால அவங்க நிறைய சுகமும் அடையறது இல்லை, நிறைய துக்கமும் அடையறது இல்லை. நம்ம அடையிற மாதிரி துக்கம் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் பாருங்க, கிறிஸ்டியன்ஸ்லாம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்ப கடைசியா வந்ததுனால அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எல்லா கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நல்லா அறிவா இருக்கிறதுனால, இப்பதான் வந்திருக்கிறதுனால அவங்க அறிவா இருப்பாங்க. ஆத்மா பிரகாசமா இருக்குது. அதனால நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் அவங்க உருவாக்குறாங்க. நம்மள மாதிரி இல்லைல்ல. ஏன்னா நமக்கு தான் லோ பேட்டரி ஆயிடுச்சு. நம்மளால எதுவுமே முடியாது. எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஒரு தையல் தைங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஆத்மால லோ பேட்டரியா இருக்குது, கலையே இல்லாம போயிடுச்சு. அதனால நமக்கு எது கேட்டாலும் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா சயின்டிஸ்ட் கேளுங்க, கிறிஸ்துவர்களை கேளுங்க, அவங்க எதுனாலும் நான் செய்யறேன், எல்லாத்துலயும் கண்டுபிடிப்பாங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரதானமா லேட்டா தான் வந்தாங்க, லேட்டா தான் வராங்க, லேட்டாவே போறாங்க. அவங்க எல்லா கண்டுபிடிப்புகளும் அவங்க தான் உருவாக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே முயற்சி செய்தாலும் கூட துல்லியமான கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. வெளிநாட்டு பொருட்கள் நல்லதாக இருக்கிறது, நேர்மையோடு உருவாக்குகிறார்கள். பாருங்க, இங்க நம்ம முயற்சி செஞ்சா கூட நல்ல கண்டுபிடிப்புகளை உருவாக்கவே முடியாது நம்மளால. ஆனா வெளிநாட்டு பொருட்கள்லாம் நல்லதாவே இருக்குது. சைனாலாம் பாருங்களேன், எவ்வளவு பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாத்தையும் ஈஸியாக்குறாங்க, நிறைய பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே நல்லதாவே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நேர்மையோட உருவாக்குறாங்க, அதனால நல்லா உருவாக்கு. ஜப்பான்காரங்களாம் பாருங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, நேர்மையா வேற இருப்பாங்க. அவங்க மற்றவங்க பொருளையும் தொட மாட்டாங்க. மற்றவங்க அந்த ஜப்பானே ஒரு தனி நாடு. அவங்க எல்லாமே நேர்மையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் லேட்டா வந்தவங்களா நேர்மையா இருக்கிறாங்க. இங்கேயோ நேர்மையற்ற தன்மையில் பொருட்களை உருவாக்குகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க, எல்லாமே இப்ப சாப்பாடு கொண்டு கலப்படம். கையை விடுறது, காலால மிதிக்கிறது, என்னென்ன செய்யறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும்னே தோண மாட்டுது. நேர்மை இல்லாத வழியில சம்பாதிக்கிறாங்க. அளவற்ற துக்கமாக இருக்கிறது. அதனாலதான் இங்க இந்தியாவுல, பாரதத்துல அளவற்ற துக்கமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அனைவருடைய துக்கத்தையும் நீக்குபவர் ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளை தவிர நமக்கு வழியே இல்லை. அவர்தான் எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கிறாரு. உலகத்துல அமைதி ஏற்பட வேண்டும் என்று எவ்வளவு கூட்டங்களை கூட்டுகிறார்கள், எவ்வளவு கூட்டம் கூட்டுறாங்க, முட்டி மோதி கொள்கிறார்கள். தாய்மார்களுக்கு மட்டும் துக்கம் என்பது கிடையாது. இங்கே அநேக விதமான துக்கங்கள் இருக்கின்றன. இப்ப சரிசமமா ஆயிடுச்சு துக்கம். இப்ப கணவன் மனைவியை கொலை பண்றது, மனைவி
கணவனை கொலை பண்றது எல்லாமே சரிசமமா தான் நடந்துட்டு இருக்குது. தந்தை வந்து குழந்தைய கொலை பண்றது, குழந்தை வந்து மகன் வந்து தந்தைய கொலை பண்றது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ கொடூரமா நடந்துட்டு இருக்கு. தாய்மார்களுக்கு மட்டும் கிடையாது. அதான் இந்த கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு கடைசியில வந்து கர்ப்பிணி பெண்கள் ஐயோ ஐயோ, இந்த தாய்மார்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி வரும். அந்த அந்த மாதிரி நடக்கும் கலியுக கடைசியில. அப்ப அவங்களுக்கு மட்டும் துக்கம் கிடையாது. இங்க அநேக விதமான துக்கங்கள் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் பாருங்க ரோட்ல இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க. மழை காத்துலயும் ரோட்ல இருக்கிறாங்க. எவ்வளோ துக்கம். அந்த மாதிரி உலகமே துக்கமா இருக்குன்றார். முழு உலகத்திலும் சண்டை அடிதடியின் விஷயம்தான் இருக்கிறது. இப்ப பாருங்க ரோட்லயே அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. யார் கொலை பண்ணிட்டு போனாங்கன்னே தெரிய மாட்டுது. நிறைய எங்க பார்த்தாலும் கிரைம் தான். இப்போ உலகம் ஃபுல்லா சண்டை அடித்தடியின் விஷயம்தான் சொல்றாரு. சிலரை பைசாவிற்கான விஷயத்தில் அடித்துக் கொள்கிறார். பாருங்களேன், ஆனா ஒண்ணு இல்லாத விஷயமா இருக்கும். சிலரை பைசாவுக்காக அடிச்சுக்கிறாங்க. அங்கேயோ துக்கத்தின் விஷயமே இருப்பதில்லை. ஆனா சொர்க்கத்துல துக்கமே இருக்காது. இந்த கணக்கை கூட புரிய வைக்க முடியும். எப்போது வேண்டுமானாலும் போர் ஆரம்பமாகலாம். பாபா சொல்றார் பாருங்க. நல்லா முயற்சி பண்ணுங்க. எப்போ வேணாலும் போர் ஆரம்பமாகலாம். பாரதத்தில் ராவணன் எப்போது வருகின்றானோ அப்போது முதல் வீட்டில் சண்டை ஆரம்பமாகின்றது. துவாபர யுகத்துல இருந்து தான் சண்டை ஆரம்பமே ஆகுது. அப்ப கூட ரொம்ப இருக்காது. கலியுகத்துல தான் அதிகமா தங்களுக்குள் அடித்து கொண்டு இருக்கின்றார்கள். பிறகு வெளியிலிருந்து உள்ளே வந்து சண்டை போடுகிறார்கள். முதல்ல வீட்டுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்து சண்டை போடுறாங்க. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த கட்டபொம்மன் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம். எட்டப்பன் கதையெல்லாம் காட்டி கொடுத்தாங்க. அப்ப நமக்குள்ளார சண்டை வரும்போது வெளிநாட்டினர் உள்ள நுழைஞ்சிருவான். அப்ப வந்து அவன் வந்து அடிமை பண்ணிடுறான். இதெல்லாம் நம்ம நிறைய ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். முதலில் ஆங்கிலேயர்கள் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அவர்கள் இடையே புகுந்து லஞ்சம் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்குகின்றார்கள். மொத பாரதத்துல துவாபரயுகம் முதல்ல ஆங்கிலேயர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்துதான் லஞ்சம் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. எவ்வளவு இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. புதிதாக வருபவர்கள் யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஞானம் அல்லவா இது, பிறகு மறைந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. புதுசா வந்தவங்க அந்த ஞானத்தை அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது. இது அப்புறம் மறைஞ்சிருன்றாரு. பாபா வந்து இப்ப ஞானம் கொடுக்கின்றார். பிறகு அவர் கூட மறைந்து போய்விடுவார். இது ஒரே ஒரு படிப்பு, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. இந்த ஞானமே ஒரே கல்பத்துல ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்கும். இதோட நீங்க போனீங்கன்னா சத்தியகம் திரேதாயுகம் முடிச்சு துவாபரயுகம் முடிச்சு கலியுக கடைசியில இதே மாதிரி கஷ்டப்படும் போது கடைசியா இங்க வந்து சேருவீங்க பாபா கிட்ட. ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. போக போக நீங்கள் இப்படி ஆவீர்கள் என்று அனைவருக்கும் காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். பாருங்களேன், போக போக நமக்கே காட்சி கிடைக்கும். நீ வேலைக்காரி ஆவ, நீ வேலைக்காரன் ஆவ, நீ ராஜா ஆவ, நீ ராணி ஆவ அப்படின்னு நமக்கே காட்சி நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனால் இந்த நேரம் என்ன செய்ய முடியும்? ஆனா இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த நேரம் முன்னேற்றத்தை அடையவே முடியாது. ஆனா அப்ப போய் காட்சியே கிடைச்சிட்ட பிறகு நம்ம போய் முயற்சியே பண்ண முடியாது. பாபா நான் உங்களை இன்னும் நினைக்கிறேன், என் பதவியை மாத்துங்கலாம் கேட்கவே முடியாது. இப்பதான் நம்ம நினைக்க முடியும் பாபாவை. அதனால அந்த நேரம் உங்களால முன்னேற்றத்தை அடைய முடியாது. முடிவு வெளியானதும் பிறகு மாற்றம் அடைவதற்கான விஷயம் வந்து விடுகிறது. எப்ப முடிவு வந்துருச்சோ, ரிசல்ட் வந்துருச்சோ, ரிசல்ட் வந்த பிறகு நம்ம போய் திரும்ப எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா? அப்ப உடனே நம்ம படிச்சு முடிச்சுட்டு பையன் +2 ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆயிடுவான்? டாக்டருக்கு படிக்க போயிடுவான். மாற்றம் வந்துரும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நீங்க ரிசல்ட் வந்துருச்சு, இவங்க தான் ராஜா ராணி எல்லாம் வந்துருச்சுன்னா அதோட அவ்வளவுதான், சொர்க்கம் வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாற்றம் அடைவதற்கான விஷயம் வந்துரும். பிறகு அழுவார்கள், அடித்துக் கொள்வார்கள். அப்பதான் வந்து எல்லாரும் அடிச்சுக்குவாங்க. ஐயோ விட்டுட்டோமே அப்படின்ட்டு. நாம் புதிய உலகத்திற்கு மாறி சென்றுவிடும். நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். சீக்கிரமாக நாலாபுறமும் சப்தம் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் உழைக்கின்றீர்கள். நம்ம சீக்கிரமா எல்லா பக்கமும் பாபா வந்துட்டாருன்ற செய்தி வெளிப்படணும்ட்டு நம்ம உழைக்கிறோம். பிறகு தானாகவே அனைவரும் சென்டர்களுக்கு ஓடி வருவார்கள். ஒரு நேரம் வரும், எல்லாரும் ஓடி வருவாங்க சென்டரை தேடி. ஆனால் எவ்வளவு நேரமாகி கொண்டே போகுமோ அவ்வளவு டூ லேட், மிகவும் தாமதம் ஆகி கொண்டே இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா டைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டூ லேட் போர்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஞானம் கேட்கலாம் டைமே இருக்காது, முடிஞ்சிரும். பிறகு எதையுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நம்ம புருஷார்த்தமே செய்ய முடியாது. அப்புறம் முடிஞ்சிரும்ன்றாரு. பைசாவிற்கு கூட அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு பைசா கூட தேவையில்லை. நீங்கள் புரிய வைப்பதற்கு இந்த பேட்ச் மட்டுமே போதும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரம் கூட இந்த பேட்ச்ல இருக்குது. பேட்ச் மாட்டிக்கிட்டு போனாலே என்னன்னு கேட்பாங்க. அப்படியே புரிய வச்சிருங்க. பாபா பேட்சுக்கு நிறைய மகிமை செய்யறாரு. உங்களுடைய இந்த பேட்சை அனைவரும்
நேரம் கண்களில் ஒத்திக்கொள்வார்கள். ஒரு காலம் வரும் பாருங்க, உங்களுடைய இந்த பேட்சை எல்லாரும் கண்ணுல ஒத்திக்குவாங்களாம். அப்படிப்பட்ட நேரம் கூட வரப்போகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மண்மனாபவ, என்னை நினைவு செய்தால் இப்படி ஆவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. பிறகு இவர்களே லட்சுமி நாராயண் தான் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். மறுபிறவி எடுக்காதவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்னா நம்ம சிவபாபா மட்டும்தான் ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாதித் நிலையை அடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். ஞான கடலின் முழுமையான ஞானத்தையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், ஆத்மாவில் பணிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவங்களா ஆகணும். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. எண்ணத்துல கூட காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் கனவுல கூட வரக்கூடாது. கனவுல கூட யாரையா திட்டிட்டு இருக்கிற மாதிரி கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க மாறணும். கோபமே கனவுல கூட உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி மாறினாதான், நம்ம அம்சமே இல்லாம இருந்தாதான் பாபா கூட போக முடியும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். சமயம் மற்றும் சங்கல்பம் எனும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆகுங்கள்ன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த டைமு மற்றும் எண்ணம், இந்த ரெண்டுமே பொக்கிஷன் பாபா நிறைய தடவை சொல்லிக்கிறார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எண்ணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாம அவங்க இவங்கன்ட்டு பேசி டைமையும் வேஸ்ட் பண்றீங்க, உங்க எண்ணத்தையும். எவ்வளோ வேல்யூ உங்களுடைய எண்ணம் தெரியுமா? உங்க எண்ணம் மூலம் தான் உங்க வாழ்க்கையே. அந்த எண்ணத்தை போய் ஏன் மற்றவங்கள பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றாரு. டைமையும் சரி எண்ணத்தையும் சரி பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். அதன் மீது கவனம், அட்டென்ஷன் வைக்கணும். வச்சு சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பல மடங்கு கோடி பிராப்திகளின் அதிபதியா ஆகுங்க சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கூட அந்த ஜெகநாத் புரி கோயில்ல ஒரு சுரங்கத்தை, பொக்கிஷத்தை திறந்துருக்குறாங்க. ஒரு கதவை திறந்து அதுக்குள்ள அவ்வளோ இருக்குது. தங்க வைர வைடூரியங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ராஜா அந்த கோயிலுக்கு கொண்டு ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நன்கொடையா கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அந்த ராஜா எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு, யோசிச்சு பாருங்க. அந்த துவாபர யுகத்துல வந்த ராஜாவே அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாருன்னா, சத்தியுகத்துல இருக்கக்கூடிய ராஜா யாரு? லட்சுமி நாராயணன். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்திருப்பாங்க. ஒரு கோயிலுக்கே நன்கொடையா அவ்வளோ பொக்கிஷம் கொட்டி கிடக்குது. அந்த நியூஸ் பாருங்க. அப்ப பாருங்க, நம்மளோட பாபா எப்படி பணக்காரரா ஆக்குறாரு. நம்மள இப்ப நீங்க டைமையும் இந்த எண்ணத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம என்ன நினைச்சீங்கன்னா, நீங்க அவ்வளோ சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதியா ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. பொக்கிஷங்கள் பல்வேறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பம் மீது மிகுந்த கவனம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம கிட்ட நிறைய இருக்குது இல்லையா? இப்ப துணிமணி, வீடு, வாசல் எல்லாமே நமக்கு பாபா கொடுத்துருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் அல்ப காலம் அழிஞ்சு போயிடும். இந்த துணிமணி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், தூக்கி போட்டுருவோம். இந்த வீடு வாசல் எல்லாம் ஒரு காலம் அழிய போகுது. நம்மளே இந்த உடம்பே அழிஞ்சு போயிடும். ஆத்மா மட்டும்தான் நம்ம இருக்க போறோம். ஆனா நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொக்கிஷன் என்ன தெரியுமா? நம்மளோட இப்ப டைம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய எண்ணம், இந்த ரெண்டுத்துலயும் மிகுந்த கவனம் கொடுக்கணும். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது சுபமாக இருக்கணும் மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும் சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு நேரமும் செக் பண்ணுங்க, என்னுடைய எண்ணத்துல என்ன ஓடுது, எல்லாரும் குறித்தும் நல்லபடியா நினைக்கிறேனா, சுபமாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், தன்னை பற்றியும் நல்லதா நினைக்கணும், சுயமரியாதையில இருக்கணும். பாபா எவ்வளவு சொல்லியிருக்கிறார். சிவசக்தி, மாஸ்டர் சர்வசக்திவான். நான் அப்படியே பூமி பந்துல போய் சக்தி கொடுத்தா அது என்ன ஆயிடும்? சேமிப்பு கணக்காயிடும். சேமிப்பு கணக்கு உங்களுக்கு அதிகமாகும். இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சங்கமயுக நேரத்துல நீங்க ஒன்று சேமிச்சீங்கன்னா பல மடங்கு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஒரு மணி நேரம், அதாவது ஒரு நிமிஷம் யோகா பண்ணாலே உங்களுக்கு பல மடங்கு பிராப்தி அங்க கிடைக்குது. இந்த சங்கமயுகத்துல ஒரு ஒரு நொடியும் அங்க ஒரு வருஷத்துக்கு சமம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல நீங்க ஒரு நொடி இங்க வேஸ்ட் பண்ணாம சுவாசமும் பாபா நினைச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அங்க கால் மேல கால் போட்டுன்னு சாப்பிடலாம். அவ்வளோ உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் கிடைக்கும். ஒன்றை பல மடங்காக திருப்பி கொடுக்கும் பேங்க் இதுவாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேங்க் எங்கேயாவது கிடைக்குமா? ₹1 கொடுத்தா
பல கோடி ரூபாய் கையில நமக்கு கொடுப்பாங்க. அது எந்த பேங்க்னா இந்த ஈஸ்வரிய பேங்க். அதனால் என்னதான் ஆனாலும் சரி, தியாகம் தபஸ்யா செய்ய வேண்டினும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த 2 விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆவீர்கள் சொல்றார். அதனால இப்ப என்ன ஆனாலும் சரி, தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் சரி, தபஸ்யா செய்ய வேண்டியிருந்தாலும் சரி, யார்கிட்டயாவது போயிட்டு பணிவா இருக்க நேரிட்டாலும், உங்க அகங்காரத்தெல்லாம் அழிச்சிட்டு யார்கிட்டயா பணிவா இருக்க வேண்டி வந்தாலும் 2 விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அதாவது சமயம், சங்கல்பம். இந்த 2 மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 2த்து மேல கவனம் செலுத்துங்க. பல கோடி மடங்கு பிராப்திகளுக்கு அதிபதியா ஆவீங்க. எங்க? சொர்க்கத்துல சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். நம்ம மனோசக்தி மூலமா இருக்கிறதுல எல்லா சக்தியை விட பிரம்மாண்டமான சக்தி என்னன்னா நம்ம மனோசக்தி. மனசு நல்லா இருந்தாலே போதும், உடம்பு நல்லா இருக்கும். நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் முட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப மனோசக்தி மூலமா சேவை செஞ்சீங்கன்னா, மனசா சேவை செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம கை மூலமா செய்யறோம், இப்போ வாய் மூலமா கூட ஞானம் சொல்றோம், இந்த உடம்பு மூலமா போய் சென்டர்ல சேவை செய்யறோம். இதெல்லாம் விட சூப்பரான சேவை, ரொம்ப முக்கியமான சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசா சேவை தான். மனதின் மூலமா பூமி பந்துல போயிட்டு பாபாட்ட இருந்து எனக்கு சக்தி கிடைக்குது, எல்லா சக்தியும் நான் பூமி பந்து கொடுக்குறேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, உலகமே நல்லா இருக்குது இப்படின்னு நம்ம சும்மா இருக்கும் போது இதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். யார் மனசு சுத்தமா இருக்குதோ அவங்களுக்கு பாபா நினைவுலே இருக்கிறாங்களோ அவங்க இந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான பலன் அதிகமா கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஆனா அந்த சேவை செய்யறதா கஷ்டம். வாயினால கூட ஞானம் கொடுத்துடலாம். ஆனா மனசு எந்த ஒரு மனசு புத்திய நம்ம ஒருங்கிணைச்சு எதுலயும் மனசு புத்தி போகாம நம்ம பாபா நினைவு பண்ணி உலகம் முள்ள சக்தி கொடுக்கறது சாதாரண சேவையே கிடையாது, ரொம்ப கஷ்டமான சேவை. அதனாலதான் பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா.